அட்டகாசமான சுவையில் ஒரு முட்டை கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்தி, இட்லி, தோசை, சுட சுட சாதத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செய்ய போகிறோம். வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் முட்டைக்கு பதிலாக நீங்கள் காளான், காலிஃப்ளவர், ஏன் சிக்கன் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல 6 முட்டையை நல்லா வேக வச்சுட்டு இது போல் 2ஆக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இது போல் தண்டாக சேர்த்துக்கோங்க. அது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 10 முந்திரி சேர்த்துருக்கேங்க. உங்கள்கிட்ட முந்திரி இல்லைனாலும் பரவாயில்ல, 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த முட்டை கிரேவிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் சேர்த்தாதாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சும் சேர்த்துக்கலாம். இது போல் பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாங்க. இது உங்கள் விருப்பம் தான். டேஸ்ட் மாறாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா நிறம் மாறி டார்க் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வரணும். இப்போ அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தக்காளி குழஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வர்றதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த எக் கிரேவிக்கு தேவையான உப்பை நான் இப்போ சேர்த்துட்டேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வதங்கி வந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க. கலர் ரொம்பவே நல்லா சூப்பராக கொடுக்கும். அதனால தான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா ஒட்டி வரணும். நல்லா வதங்கி வர்றதுக்காக இப்போது 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இப்போ இது கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாங்க. நீங்கள் தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி கூட இந்த மசாலாவை சேர்த்துட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கலந்து விட்ட பிறகு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. மசாலாலாம் நல்லா வெந்து வரட்டும். இடையில் கலந்து விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ 3 நிமிஷம் கழித்து எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்த பிறகும் எனக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதி வரட்டும். இப்போ 2 நிமிஷம் கழித்து வேக வச்ச முட்டைகளை சேர்த்துக்கோங்க. இது போல் மஞ்சக்கரு மேல் பக்கமாக தெரியுது போல் சேர்த்துக்கலாம். முட்டைகளை கலந்து விட வேண்டாங்க. இது போல் கிரேவியை மேலே முட்டையில் சேர்த்துட்டு அப்படியே விட்டுடுங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி மேலே தூவிட்டு மிதமான தீயில் வச்சு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், முட்டையில் மசாலா எல்லாம் ஒட்டி வந்து ரொம்பவே திக்கான கன்சிஸ்டன்ஸில் சூப்பராக நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.